ரைட். செல் பயாலஜியில் நெக்ஸ்ட் அண்ட் ஓவர் வியூ ஆஃப் செல். செல்லை பற்றிய ஒரு ஓவர் வியூ. செல்லுன்னா அதான் பெரிய செல் எது, சின்ன செல் எது, லாங்கஸ்ட் செல் எது, டிஃப்ரெண்ட் ஷேப் ஆஃப் செல்லு எது, அதெல்லாம் தான் இதில் பார்ப்போம். பார்த்துலாமா? ரைட். யூ ஹவ் ஏர்லியர் அப்சர்வ்டு செல்ஸ் இன் அன் ஆனியன் பீல் அண்ட் ஆர் ஹியூமன் சீக் செல்ஸ் அண்டர் த மைக்ரோஸ்கோப். அதாவது ஒரு ஆனியன் எடுத்துக்கிறீங்க, ஆனியனை உரிக்கிறீங்க, மேலே காஞ்சி போன தோல் இருக்குமா, அது போயிட்டு பிறகு அப்புறம் என்ன இருக்கும், லேயர் லேயராக வரும். என்னது அது? என்னது என்ன சொன்னாவன்? அது என்னதுடா அது? செல்சோரா? செல்சோரை பத்தி படிக்க போறதெல்லாம் ஓகே, அது என்னதுன்னு கேக்குறேன். இலையா? இலையா? தண்டா? வேறா? இலையா? அதுதான் சொல்றா. டே நீ சொன்னதான் சொல்றா. வெங்காயத்துல ஒவ்வொரு இதுவா நீ உரிக்கிறல்லம்மா, அது என்னதுன்னு கேட்டேன். முதல்ல ஆனியன் எதோட மாடிஃபிகேஷன் தெரியுமா? ரூட்டோட மாடிஃபிகேஷன். நீங்க யோசித்த பார்த்தா நானே யோசிப்பேன் பொழுதுதாம்மா. ஆனியன், கார்லிக் இதெல்லாம் எதோட மாடிஃபிகேஷன் தெரியும்? செம்மோட மாடிஃபிகேஷன் தானே வரும். ரூட்டோட மாடிஃபிகேஷனா? ரூட்டுக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. கிழங்கா? கீழே சரி, அது எக்ஸாக்டா எதுல வரும்? லீவ்ஸ் கிடையாது. வேற? பல்புல வரும். பல்புல வரும். சரியா? சொல்லு, அது எது? நீங்க பிரிக்கிறீங்க இல்லையா, அது என்னதுன்னு சொல்லு. செல்லா? என்ன செல்லு? புரியல. தாவர செல்லா? டே, தாவர செல்லுக்கு தாண்டா அதை எடுத்துக்கிறோம். நீங்க அந்த உரிக்கிறீங்களே அது என்னதுன்னு கேக்குறேன், வேற ஒண்ணும் கேட்கல. ஷீத்திங் லீப் பேஸ் கேள்விப்பட்டிருக்கு? ஷீத்திங் லீப் பேஸ், சதைப்பற்றுள்ள இலை அடிப்பகுதி. என்ன இதான? பழைய என்சிஆர்டில அப்படிதான் இருந்திருக்கும், அது டெலிட்டட் போர்ஷன்ல போயிடுச்சு. ஷீத்திங் லீப் பேஸ். அப்ப லீவ்ன்றது என்னது? ஏன் ஆனியன் ஏதோ ஒரு ஃபேமிலியில் படிச்சியா? கரெக்ட் தான், லில்லியசிமா. ஏமா இப்படி பண்ற? ஸ்டெம்மோட மாடிஃபிகேஷன் தான் ஆனியன்ன்றது. ஆனியன், கார்லிக் எல்லாமே நீங்க நம்ம சாப்பிட்றது வந்து ஷீத்திங் லீப் பேஸ், சதைப்பற்றுள்ள இலை அடிப்பகுதியை தான் நம்ம சாப்பிட்றோம். அப்ப லீஃப் எங்க போச்சு? அதுவும் சாப்பிட்றோம். மாடு சாப்பிட்டுச்சா? ஸ்ப்ரிங் ஆனியன் போடுறியா? ஃப்ரைட் ரைஸ்ல கொஞ்சம் போடுறியா? அது என்னது? அது அதான் லீஃப். அதான் லீஃப். சரியா? ஆனியனை வளர்த்தீங்கன்னா அது ஃபுல்லா நீட்டா தான் வரும். அதை கட் பண்ணி நமக்கு ஆனியனுக்கு கொடுத்துட்டு வெங்காயத்தாலும் தனியா போயிடும். சரிங்களா? எது சரி, ஓகே. அப்ப ஆனியனுடைய நம்ம சாப்பிடக்கூடிய பகுதி வந்து பார்த்தோம்னா ஷீத்திங் லீப் பேஸ். ஓகே. இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க ஒரு ஆனியன்ல இருந்து ஒரு பீல் எடுத்துடுறீங்க. சரியா? ஒன்னு உரிச்சிடுறீங்க, அதை எடுத்துக்கிறோம். அல்லது நம்மளுடைய கன்னத்துல இருந்து ஒரு செல்லு, கன்னத்துல எடுக்கலாம் விடுவானா? சரி விடு. அப்படி எடுத்து என்ன பண்றோம்? ஒரு மைக்ரோஸ்கோப் வச்சு பாக்குறீங்க. சரிங்களா? அப்ப நீங்க சொன்ன மாதிரி ஆனியன்ல இருந்து எடுத்தது ஒரு பிளான்ட் செல்லுக்கான எக்ஸாம்பிள், நம்ம கன்னத்துல இருந்து எடுத்தது ஹியூமன் செல்லு, அனிமல் செல்லுக்கான எக்ஸாம்பிள். சரிங்களா? ரைட். லெட் அஸ் ரீகலெக்ட் தி ஸ்ட்ரக்சர். அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம கலெக்ட் பண்ணலாம்ன்றாங்க. தி ஆனியன் செல் which is a typically plant cell. கரெக்ட் தானே? வெங்காய செல் வந்து அது ஒரு தாவர செல். as distinct cell wall as its outer boundary. அதாவது என்ன சொல்றாங்க, நீங்க ஆனியனோட இதுவை மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவா வெளியில இருக்கக்கூடிய செல் வால் தெரியும். ஏன்னா அது ஒரு பிளான்ட் செல். பிளான்ட் செல் என்ன இருக்குது? செல் வால் இருக்குது. பிளான்ட் செல் என்ன இருக்குது? செல் வால் இருக்கு. சரிங்களா? அதான் ஒரு பவுண்டரியா இருக்கு. பவுண்டரினா ஒரு வெளிப்புற எல்லை மாதிரி இருக்குதுன்னு சொல்றாங்க. அண்ட் ஜஸ்ட் வித்தின் இட்ஸ் தி செல் மெம்பரேன். அப்ப என்ன சொல்றாங்க சார், மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்க்கும்போது இந்த மாதிரி செல் வால் காணப்படும். சரியா? அந்த செல் வாலுக்கு உள்ள யார் இருப்பா? யார் இருப்பா? பிளாஸ்மா மெம்பரேன் ஆர் செல் மெம்பரேன். அதான் நாங்க புரியுதாமா? ஃபர்ஸ்ட் செல் வால் உள்ளகிறது செல் மெம்பரேன் ஆர்
பிளாஸ்மா மெம்பரேன் எது ஒன்னாலும். அப்போ அடுக்கு செல் வாலா இருக்கு, அடுத்தது செல் மெம்பரேன் செல் சவ்வு இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். The cells of the human sheath have an outer membrane as the delimiting structure of the cell. ஆனா நீங்க அனிமலோடைய அதாவது ஹியூமன் சிக் செல் எடுத்து பார்க்கும்போது வெளியில இருக்கிற மெம்பரேன் தான் இட் மீன்ஸ் செல் மெம்பரேன் ஆர் பிளாஸ்மா மெம்பரேன் தான் என்னவா இருக்குது, அவுட்டர் மோஸ்ட் லேயரா இருக்கு. அதான் அவுட்டர் மோஸ்ட் பவுண்டரியா இருக்கு. இங்க என்ன இல்ல, செல்வாலு கிடையாது, செல்வாலு கிடையாது. ஓகேவா? இன்சைட் ஈச் செல் a dense membrane bound structure called nucleus. சார் ஒவ்வொரு செல்லையும் நீங்க பிளான்ட் செல் எடுத்து பார்க்கும் போதும் உள்ள என்ன இருக்கும், என்ன இருக்கும், நியூக்ளியஸ் இருக்கும். கரெக்டா? அனிமல் செல் எடுத்து பார்க்கும் போதும் என்ன இருக்கும், என்ன வித்தியாசம்? இந்த படம் வரைஞ்சதுல இருந்து என்ன வித்தியாசம் சொல்லு. இல்ல உள்ள உள்ள வெளியில வரல, உள்ள என்ன வித்தியாசம் இருக்கு? வேக்யூல், பெரிய வேக்யூல் பிளான்ட் செல் இருக்கும். வேக்யூல் வேக்யூல் தமிழ்லயும் வேக்யூல் தான் சொல்லுவீங்க, பெருசா இருக்கும். அங்க வேக்யூல் இருக்காது, இருந்தாலும் சின்னதா இருக்கும். அதனால நியூக்ளியஸ் சென்டரா இருக்கும். இங்க நியூக்ளியஸ் எப்பவுமே பிளான்ட் செல்ல சென்டர்ல இருக்காது, மையத்துல இருக்காது. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ரைட். அப்ப ஒவ்வொரு செல்லிலையும் நீங்க பிளான்ட் செல் எடுத்தீங்கனாலும் இது அனிமல் செல், இது பிளான்ட் செல், ரெண்டுத்திலயுமே என்ன இருக்குது, உள்ள நியூக்ளியஸ் இருக்கு. ஓகே, திஸ் நியூக்ளியஸ் கண்டைன்ஸ் குரோமோசோம். சார் இந்த நியூக்ளியஸை மட்டும் நீங்க என்ன பண்றீங்க, பெருசு பண்ணி பாக்குறீங்க. அப்படி பெருசு பண்ணி பார்க்கும்போது உள்ள என்ன இருக்கும், இந்த மாதிரி ஸ்டேஜ் எப்ப இருக்கும், இது பேர் என்ன உள்ள, அது பேர் கோடு. என்னது அது? என்கிட்ட கேள்வி கேட்காதம்மா, நீ தான் பதில் சொல்லணும். இது குரோமோசோமா, குரோமேட்டின். என்னது குரோமேட்டின்? செல் சைக்கிள்ல எந்த ஸ்டேஜ்ல தெரியும் கரெக்டா? மெட்டாபேஸ் ஸ்டேஜ்ல இப்படி வராத பாப்பா. குரோமேட்டின் இழைகள், குரோமேட்டின் ஃபைபர்ஸ், சரியா, எந்த ஸ்டேஜ்ல நீங்க பார்க்கலாம்னு கேக்குறேன். இதான் क्वेश्चन. மியாசிஸ்ல இவங்க ஃபேஸ் சொல்றாங்க, அவங்க மேலாட்டமா சொல்றாங்க. மியாசிஸ். இன்டர்ஃபேஸ், இடைநிலை கேள்விப்பட்டதில்ல? இன்டர்ஃபேஸ் தான் G1 S G2. இது மூணுத்துலயும் உங்களுக்கு குரோமோசோம் குரோமேட்டின் இழையாகத்தாமா இருக்கும். ப்ரோபேஸ்ல வரும்போது கொஞ்சம் தடிமனா மாறும், மெட்டாபேஸ்ல வரும்போது குரோமோசோம் நல்லா தெளிவா இருக்கும். இதெல்லாம் நம்ம பின்னாடி படிப்போம். சொல்லி கொடுக்காமயே கேட்கறீங்க, கேட்காத. நான் இந்த படம் ஏன் போட்டேன் அப்படின்னா, இந்த மாதிரியான குரோமேட்டின் இழைகள் எந்த நிலைனா இன்டர்ஃபேஸ், ஞாபகம் வச்சுக்கோ. ரைட்டா? ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, நியூக்ளியஸ்குள்ள குரோமோசோம் இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப இட் மீன்ஸ் அப்ப அது வேற ஸ்டேஜ்னு அர்த்தம். சரிங்களா? அப்ப மேபி எஸ் இருக்குமா, இப்படி இருக்குமா? எதுக்குள்ள இருக்கு? நியூக்ளியஸ்குள்ள இருக்குது. நியூக்ளியோலஸ்குள்ளயா? இதுக்குள்ள இன்னொரு நியூக்ளியோலஸ் இருக்குமா? அது என்னத்துக்கு? ரைபோசோம்கள் அங்கதான் ப்ரொடக்ஷன் ஆகும். சரி, இப்போதைக்கு அவங்க சொன்னதை மட்டும் நம்ம பார்க்கலாம். இன்சைட் ஈச் செல் இஸ் டென்ஸ் மெம்பரேன் பவுண்ட் ஸ்ட்ரக்சர். அப்ப உள்ள இருக்கக்கூடிய நியூக்ளியஸுக்கு மேல நியூக்ளியார் மெம்பரேன் இருக்கும், உட்கரு சவ்வு இருக்கும். சோ நியூக்ளியார் மெம்பரேன் இஸ் a characteristic feature of எதனுடைய பண்பு உட்கரு சவ்வு என்பது? யூகேரியாட்டிக் செல். ரெண்டு செல்லுமே யூகேரியாட் செல் தான். அப்ப உங்களுக்கு நியூக்ளியார் மெம்பரேன் உட்கரு சவ்வுன்றது கரெக்டா இருக்கும்னு சொல்றாங்க. புரிஞ்சுச்சா இந்த பாயிண்ட்? ரைட். திஸ் நியூக்ளியஸ் கண்டைன்ஸ் த குரோமோசோம் which in turn contain the genetic material. அப்ப நியூக்ளியஸ்குள்ள யார் இருக்கா? குரோமோசோம் இருக்கா. இந்த குரோமோசோம் குள்ள இந்த குரோமோசோம் குள்ள யார் இருக்காமா? எஸ், நியூக்ளியார் மெட்டீரியல் இருக்கு. அப்ப டிஎன்ஏ இருக்கு. ஓகேவா? டிஎன்ஏ குள்ள ஆர்என்ஏ இருக்கா? யார சொன்னீங்களா ஆர்என்ஏ? டிஎன்ஏ இருக்கும். டிஎன்ஏல குள்ள ஜீன் தான் இருக்கும். டிஎன்ஏல ஒரு பர்டிகுலர் லொகேஷன்ல ஜீன்கள் இருக்கும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நம்ம படிக்க மாட்டோம், அந்த லெவல் தான் படிப்போம். சரிங்களா? அதான் எங்கே கொடுத்துட்டான் பாரு, குரோமோசோம்குள்ள எதுதான் இருக்கும்? டிஎன்ஏ தான் இருக்கும். சரிங்களா? ரைட். செல்ஸ் that have membrane bound nuclei are called eukaryotic. அதான் நான் சொல்லிட்டேன். அப்ப மெம்பரேன் பவுண்ட் நியூக்ளியஸ் இருக்குது, உட்கரு சவ்வால் சூழப்பட்ட உட்கரு இருக்குது அப்படின்னா அது எதை குறிக்கும்? யூகேரியாட்டிக். யூகேரியாட்டிக்னா என்ன? ட்ரூ நியூக்ளியஸ், ட்ரூ நியூக்ளியார் மெம்பரேன், நியூக்ளியோலஸ்,
வெல் டெவலப்டு செல் ஆர்கனல்ஸ், உண்மையான உட்கரு சவ்வு, உட்கரு படலம், அப்புறம் உட்கரு மணி, நன்கு வளர்ச்சி அடைந்த செல் நுண்ணுறுப்புகள், இதெல்லாம் இருந்தா அது யூகேரியாட்டிக் செல். சரி, அப்ப நமக்கு எக்ஸாம்பிளா கொடுத்துக்கிற ரெண்டுமே என்ன செல்லு தான்? யூகேரியாட்டிக் செல்லு தான். என்னது? யூகேரியாட்டிக் செல் தான். whereas cells that lack a membrane bound nucleus are known as prokaryotic. இதுவே மெம்பரேன் பவுண்ட் நியூக்ளியஸ் இல்ல, உட்கரு சவ்வால் சூழப்பட்ட உட்கரு இல்ல அப்படின்னா அப்ப நியூக்ளியர் மெம்பரேன் ஆப்சன்ட். கரெக்டா? நியூக்ளியோலஸ் ஆப்சன்ட், நியூக்ளியோபிளாசம் ஆப்சன்ட், வெல் டெவலப்டு செல் ஆர்கனல்ஸும் ஆப்சன்ட், மைட்டோகாண்ட்ரியா அதெல்லாம் எதுவுமே இருக்காது. அப்படி இருந்தா அந்த செல் நீங்க என்ன சொல்லுவீங்க? ப்ரோனா பிரைமிட்டிவ், கேரியாட்னா நியூக்ளியஸ். அப்ப பிரைமிட்டிவ் நியூக்ளியஸ். யூனா ட்ரூ, கேரியாட்னா நியூக்ளியஸ், உண்மையான நியூக்ளியஸ். இதுதான் வித்தியாசம். சரிங்களா? புரிஞ்சுச்சா இது? ரைட். In both prokaryotic and eukaryotic cells, a semi-fluid matrix called cytoplasm occupies the volume of the cell. அப்ப என்ன சொல்றாங்க? நீங்க ப்ரோகாரியோட்டிக் செல்ல பாக்குறீங்க அல்லது யூகாரியோட்டிக் செல் பாக்குறீங்க, எதுவா இருந்தாலும் காமனா உள்ள இருக்கிறது யாருங்க? சைட்டோபிளாசம் இருக்கும். உள்ள யார் இருப்பாங்க? சைட்டோபிளாசம். அது ப்ரோகாரியோட் செல்லா இருக்கட்டும், யூகாரியோட்டா இருக்கட்டும், எது எடுத்து பாத்தீங்கன்னாலும் நமக்கு என்ன இருக்கும்? சைட்டோபிளாசம் கம்பல்சரி பிரசன்ட். சைட்டோபிளாசம் அப்படின்றது ஒரு பிளே கிரவுண்ட் மாதிரி. சைட்டோபிளாசம்ன்றது ஒரு பிளே கிரவுண்ட் மாதிரி. அதுல நிறைய கேம் விளையாடலாம். இட் மீன்ஸ் உள்ள நிறைய ரியாக்ஷன்ஸ் நடக்கக்கூடிய இடம் எங்கன்னா சைட்டோபிளாசம். சரிங்களா? அதான் அதுக்கான அர்த்தம். the volume of the cell, the cytoplasm is main arena of cellular activities. இங்க கொடுத்திருக்காங்க. அப்ப செல்லுடைய முக்கியமான செயல்பாடுகள் எல்லாம் நடக்கக்கூடிய இடம் எது அப்படின்னா, ராணி அம்மா வீட்டாண்ட வந்து நான் போன் பண்றேன், நான் வரேன், கேட்டுன்னு வரேன். உன் வீடு கேட்டு வரமா? ரைட், நன்றி. ஐயோ, ரைட். அடுத்தது, அப்ப முக்கியமான செல்லார் ஆக்டிவிட்டிஸ் என்னென்னலாம் நடக்குது? ஏதாவது ஒன்று தெரிஞ்சு சொல்லு. சைட்டோபிளாசத்துல இந்த மாதிரியான செல்லுலார் ஆக்டிவிட்டிஸ் நடக்குது, என்ன சொல்லுவீங்க? இந்த மாதிரியான மெக்கானிசம் சைட்டோபிளாசத்துல நடக்குது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லு. சவுடு பரவல் சைட்டோபிளாசத்துலயா? செல் மெம்பரேன்ல தானடா நடக்கும். புரியுதா? செல்லுடைய அவுட்டர் லிமிட் பிளாஸ்மா மெம்பரேன் இருக்கும், அது மூலியமா தான் டிரான்ஸ்போர்டேஷன் நடக்கும். வேற டிரான்ஸ்லேஷன் நடக்கும். எங்க நடக்கும்? ப்ரோகாரியோட்டா யூகாரியோட்டா? என் கேள்வி புரிஞ்சுக்கோ. நீ சொன்னது டிரான்ஸ்லேஷன், அதாவது மொழியாக்கம்னு சொல்றோம் இல்லையா, அந்த ப்ராசஸ் சைட்டோபிளாசம் நடக்குதுன்னு சொல்லுது. நான் கேட்ட கேள்வி ப்ரோகாரியோட்ல யூகாரியோட்டான்னு கேட்கிறேன். மோனிஷா சொல்லுது, நீ கம்முன்னு இருக்க மாட்டியா நீ? சொல்லுமா. ரெண்டுத்திலுமே டிரான்ஸ்லேஷன் சைட்டோபிளாஸ்ல தான் நடக்கும். வெரி குட். சரியா? ரெண்டுத்திலுமே டிரான்ஸ்லேஷன் சைட்டோபிளாஸ்ல தான் நடக்கும். அப்போ என்ன வித்தியாசம் ப்ரோகாரியோட்டுக்கும் யூகாரியோட்டுக்கும்? அந்த செல்லுலார் ஆக்டிவிட்டி, அந்த புள்ள டிரான்ஸ்கிரிப்ஷன் ஒன்று நடக்குது இல்ல, டிஎன்ஏல இருந்து எம்ஆர்என்ஏ ஃபார்ம் ஆகல, அது யூகாரியோட்டிக் செல்ல எங்க நடக்கும் தெரியுமா? அது நியூக்ளியஸ்குள்ள நடக்கும். ஆனா ப்ரோகாரியோட்டிக் செல்ல போத் டிரான்ஸ்கிரிப்ஷன் அண்ட் டிரான்ஸ்லேஷன், அதாவது தமிழ் என்னது, பிரதி எடுத்தல் மற்றும் மொழியாக்கம். பிரதி எடுத்தலாம் இல்ல, படியெடுத்தல், சாரி, படியெடுத்தல் மொழியாக்கம் ரெண்டுமே சைட்டோபிளாஸ்ட் தான் நடக்கும். எங்க? ப்ரோகாரியோட்ல, பாக்டீரியாவில். சரியா? யூகாரியோட்ல வித்தியாசம். அப்புறம் வேற, வெரி குட், டிரான்ஸ்லேஷன் சைட்டோபிளாஸ்ட்ல நடக்குது. வேற என்ன சைட்டோபிளாஸ்ட்ல நடக்கும்? திரவம். திரவமா தாண்டா இருக்கும். மேபி தண்ணி வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரியான உள்ள வந்து வேக்யூலுக்குள்ள இருந்து தண்ணி வெளியே வரணும், சைட்டோபிளாஸ்டுக்கு வரும். அப்படியே தண்ணி உள்ள போனா கூட சைட்டோபிளாஸ்ட் இருந்து தண்ணி வேக்யூலுக்குள்ள போகும். ரைட்டா? வேற